ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்நேரத்துக்கு நிறைய பேரும் கோட் படத்தை பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம அடுத்த ஷோ புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் நீங்க கோட் படத்தை இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா சில ஸ்பாய்லரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கலாம். முதல் ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்துல தளபதி விஜய் எவ்வளோ வயசானாலும் த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். அண்ட் ரெண்டு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நங்கூர மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் விபி. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே நிறைய சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கும், நிறைய கேமியோஸ் இருக்கும். அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தளபதி பல நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டார்டிங் அவர் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போகும். அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறித்தனமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்தாலும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் மேலே போகும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகாது. நான் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச உடனே வெளில போயிட்டு இருக்காங்க. ப்ளூபர்ஸை யாரும் மறக்காம பார்த்துட்டு வாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ படங்களுக்கு ரொம்ப யோசிச்சு என்ன கிரிட்டிக் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கை சொல்லுவாங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா போய் உக்காந்தா ஸ்டார்ட் ஹவர்லேருந்து எண்ட் ஹவருக்கு வரைக்கும் உங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம். நீங்கள் எந்த லாஜிக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்காம நீங்கள் படத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா இதில் விஜயோட பையன் பார்த்தீங்கன்னா சத்ருவான். அண்ட் அதை ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கே பார்த்தீங்கன்னா அவர் பையன் சத்துட்டாரு அப்படின்னு விபூதி அடிச்சிருக்காங்க படத்தில். நான் இதை ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஏன்னா ஒருத்தர் சத்துட்டாங்க அப்படின்னா நெருப்புலேயே விருந்து எரிஞ்சு போனாலும் அது யாரோட புள்ள அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அந்த அந்த இடத்துல பிபி எதுக்கு இப்படி பண்ணாருன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு தோணுது. அதுக்கப்புறமா அண்ட் நிறைய பேரும் சொல்லுவாங்க ஸ்டேடியம் மேலே எப்படி பைக் ஓட்டிட்டு போனாரு அப்படின்னு. அண்ட் இது ஒரு கமர்ஷியல் படம், என்ன வேணா பார்த்தீங்கன்னா நடக்கும். அண்ட் என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கோட் படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.